போட்டேன். ஹரஹர சங்கரா, ஜெய ஜெயசங்கரா. எல்லாருக்கும் குட் ஈவினிங், மாலை வணக்கம். எல்லோரும் இன்றைக்கி ஆடி பண்டிகை கொண்டாடி இருப்பேன். எங்கள் மாமி காலத்தால் மெனுவெல்லாம் போட்டிருப்பா. ஸோ இன்றைக்கி ஈவினிங் பலகாரத்துக்கு என்ன சமையல் பண்ணுறா, என்ன சமையல் கிடையாது, பலகாரம் தான். அது என்ன பண்ணுறா, என்ன எதுங்கிறத மாமி சொல்லுவாள். வரிசையாக விநாயகி கேட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஈவினிங் பலகாரத்துக்கு இன்றைக்கி மாமி இட்லி வாக்குறா போல இருக்குது. 2 பேருக்கும். ஸோ தொட்டுக்கிறதுக்கு காலத்தால் வச்ச சாம்பார் இருக்குது, போட்டு அரைச்சி விட்ட சாம்பார். அப்புறம் வேறு என்ன வச்சுருக்கேன் இருக்குது தொட்டுக்க? வடை தட்டலான்னு என்ன வச்சுருக்கேன் உங்களுக்கு? வடை தட்ட போடுறது. உளுந்த வடை. இது இப்போ ஒரு ஈடு வச்சுட்டா மாமி. சொல்லுங்க. அவ்வளோ இந்த வடை தட்ட போகிறேன். உளுந்த வடையா? ஆமாம். சரி, இந்த வடை தட்ட போகிறான் மாமி. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இட்லிக்கு தொட்டுக்கிறதுக்கு பலகாரத்துக்கு பார்த்தீங்கன்னா சாம்பார் அரைச்சி விட்ட சாம்பார் காரத்தில் பண்ணால் பொலிட்டிக்காய் சாம்பார். அப்புறம் மிளகா பொடி இருக்குது, சட்னி இருக்குது, தேங்காய் சட்னி, மிளகா பொடி, எண்ணெய், நல்லெண்ணெய். இது 1 by 1 காமிக்கிறோம். வடை போட போகிறோம் மாமி. நீங்கள் எவ்வளோ நினச்சது போனது அரைச்சது எல்லாரும் சொல்லிட்டா? சும்மா ஒரு 1/2 டம்ளர் நான் அரைச்சேன். 1/2 டம்ளர் உளுந்து அரைச்சேன். காத்தாலும் நான் நைவேத்தியத்துக்காக பாயசத்தோடு வச்சு நைவேத்தியம் பண்ணேன். சரி, சாயந்தரம் சூடாக தட்டி கொடுத்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வாட்டி மாவு வச்சு விட்டேன். அரை டம்ளரை நல்லா தண்ணி விடாமல் அரைச்சி கெட்டியமாக அரைக்கணும். வேகட்டும், 4 எடுத்துட்டேன், திருப்பி போடுறேன். 4 வடை எடுத்துட்டேன். என்ன நம்ம ஊங்குறேன் அப்படின்னா என்ன? காதில் உள்ள தெரியாமல் கேட்குறோம். திரும்ப அது சொல்கிறது புரியல. அதாவது நேயர்களுக்கு எனக்கு புரியலன்னா நேயர்களுக்கும் புரியலன்னு அர்த்தம். அவங்களுக்காக ரிப்பீட் பண்ணுறேன், அவ்வளோதான். பண்டிகைகள் இன்றைக்கி காலத்தால் பாயசம் எல்லாம் இருந்தது. பச்சடி, தேங்காய் ஏதோ போட்டு பச்சடி பண்ணியிருந்தேன் மாமி. கறி, நெல்லிக்காய், கரெக்ட், தேங்காய் நெல்லிக்காய் பச்சடி. அப்புறம் அப்பளம் பொரிச்சிருந்தா, அரிசி அப்பளம், உளுந்தப்பளம், அது கூட இன்னும் இருக்குது. அப்புறம் இன்றைக்கி ரசம் வச்சுருந்தா. என்ன ரசம்? இஞ்சி போட்டு ஏதோ எலுமிச்சம்பழம் ரசமா? ஆமாம். அரைச்சி விட்ட சாம்பார் பண்ணியிருந்தா. 2 பேருக்கு எதுக்கு இவ்வளோ சாமான்ங்கிறதுக்கெல்லாம் கேட்டேன் மாமிகிட்ட. இல்லை இருக்கட்டும், 4 கிழமையாக இருக்குது, ஆரம்பிக்கிறது இப்போ தான் ஆடி மாதம், ஆடி ஆரம்பிக்கிறதுன்னு நாங்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா 1 பண்ணினா 1 பண்ண மாட்டோம். இதுதான் வடை. ஈவினிங்க்கு வடை, இட்லி வடை, சாம்பார், இட்லி வடை, சாம்பார், சட்னி, தேங்காய் சட்னி. இதெல்லாம் எடுத்துருக்கா பாருங்க ஒரு வீடு. இதுதான் கொஞ்சம் நேரத்துக்கு காமிக்கணும். இட்லி ரெடி ஆகிடுச்சு. இட்லி வடை சாம்பார். ஸோ இன்றைக்கி மார்னிங் பார்த்தோன்னா சிம்பிள் டிஃபன். உப்புமா இட்லியும் வடையும் சாம்பார், உள்ள சட்னி இருக்குது, மிளகா பொடி என்ன இருக்குது. ஸோ அதான் இன்றைக்கி சிம்பிள் டிஃபன் இன்றைக்கி உங்கள் பலகாரம். ஸோ எல்லோரும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்க்கவே நல்லா சாப்பிடணும் போல் இருக்குது. நல்லா எல்லாம் சாப்பிட்டு பார்த்து ஃபீட்பேக் சொல்லுங்கள். சாப்பிடவும் வாங்க. தேங்க்யூ, பாய்.